நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு கொண்டு வர இருக்கிற புதிய மசோதா குறித்து கலந்தாலோசனை செய்வதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களவை மாநிலங்களவையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு சிறப்பு கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் பங்கெடுத்தோம். இந்த மறுவரையறை மசோதாவை பொறுத்தவரை ஏற்கனவே 2026 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி நாடாளுமன்ற மக்களவையில் முன்மொழியப்பட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய கடுமையான எதிர்ப்பு காரணமாக அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு 2/3 பங்கு பெரும்பான்மை இல்லை என்ற காரணத்தினால் அந்த மசோதா 17ஆம் தேதி தோற்கடிக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. அந்த தோற்கடிக்கப்படக்கூடிய நேரத்தில் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கையை உயர்த்தி அறிவிக்கலாம், அதே போல மாநிலங்களுடைய விகிதாச்சாரத்தை குறையாமல் பார்த்து கொள்ளலாம் என்று கடைசி நேரத்திலே வாய்மொழியாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். வேண்டுமென்றால் 2 மணி நேரம் அவகாசம் கொடுங்கள், நான் இந்த மசோதாவை திருத்தி முன்மொழிகிறேன் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். ஆகவே இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக பிரதமர் பதவியை பெண்களுக்கு தருவதாக பாஜக சொன்னாலும் நாங்கள் நம்புவதற்கில்லை என்று அந்த மசோதாவை ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறியடித்தோம். ஆகவே இப்போது ஏற்கனவே சொன்ன வாக்குறுதி அடிப்படையில் அவர்கள் இந்த மசோதாவை திருத்தி கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். எண்ணிக்கையை உயர்த்தி நாடாளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கையை உயர்த்தி கொடுப்பதால் மட்டுமே மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து விடாது. ஆகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் கடைசியாக நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு செய்யப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 84 படி 2026 டிசம்பர் 31 வரைக்கும் 71ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே மறுவரையறை செய்யப்படும் என்று சொன்ன காரணத்தினால் தொகுதி மறுவரை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. 2026 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியோடு அது காலாவதி ஆகிவிட்டால் அதற்கு பிறகு கணக்கெடுக்கக்கூடிய 2027ஆம் ஆண்டு வெளியிடக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையிலே தொகுதி மறுவரை செய்யுமானால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மிக கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும். தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையும், வட மாநிலங்களுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாமலேயே பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு சூழ்ச்சியை இப்போது கொண்டு வந்திருக்கிறது. அதற்காகத்தான் இன்றைக்கு எண்ணிக்கையை அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் நாங்கள் சேர்த்து அறிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது குறித்து முதலமைச்சர் தலைமையில் கூடிய அனைத்து கட்சியினுடைய குழு என்ன தீர்மானத்துக்கு வந்தது என்றால், ஏற்கனவே இருக்கிற 543 என்ற இந்த எண்ணிக்கை அதே எண்ணிக்கை தொடர வேண்டும், அதே விகிதாச்சாரம் மாநிலங்களுக்கான அதே விகிதாச்சாரம் தொடர வேண்டும் என்பதுதான் உண்மையான ஃபேர் டீலிமிட்டேஷனாக இருக்கும். ஆகவே தொகுதியினுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதால் மட்டுமே மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறையாமல் இருக்காது. ஆகவே அது ஒரு முறை உயர்த்திவிட்டு மீண்டும் மக்கள் தொகை அடிப்படையிலே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பரிசீலித்து விகிதாச்சாரமும் அதே விகிதாச்சாரம் தொடர வேண்டும், எண்ணிக்கையும் அதே எண்ணிக்கை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து இந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். ஆகவே சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரிலும் நடைபெற்று கொண்டிருக்கிற போது அது குறித்த ஒரு தீர்மானத்தையும் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரலாக அங்கே சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தின் அடிப்படையிலே அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பிரச்சனையிலே ஒத்த கருத்தோடு தமிழ்நாட்டினுடைய உரிமையை இழக்காமல் மொத்த அந்த எண்ணிக்கை என்பது 39ங்கிறது தமிழ்நாட்டுக்கும், 540 என்பதும் இந்திய அளவிலும், 7.18 என்ற விகிதாச்சாரம் தமிழ்நாட்டுக்கும் இந்த கூட்டத்திலே முடிவு செய்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நானும் தோழர் சு. வெங்கடேசன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம்.